ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மாவு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ரேஷன் புழுங்கல் அரிசி, குண்டு அரிசி. இந்த படியால் 4 படி அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசியை அளந்து எடுத்துக்கலாம். நான் வீட்டில் எப்படி தான் மாவு அரைப்பேன், இந்த அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளந்து எடுத்தாச்சு. இப்போ பச்சரிசி அளந்துக்கலாம். ரேஷன் பச்சரிசி ஒரு படி எடுத்துக்கலாம். நாலு படி புழுங்கல் அரிசி, ஒரு படி பச்சரிசி, 5 படி மொத்தமாக அரிசி எடுத்துருக்கோம். எந்த படியால் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே படியால் உளுந்தையும் அளந்து எடுத்துக்கலாம். ஒரு படி உளுந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம், ஒரு படி. இந்த இட்லி மாவு ரெசிபிக்கு நான் ரேஷன் அரிசி, கருப்பு உளுந்து, வெந்தயம் இது 3 தான் வச்சு அரைக்க போகிறேன். வேறு எதையுமே சேர்க்க போகிறதில்ல. இதுவே இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இட்லி மட்டும் இல்லை, தோசையும் நல்லா வரும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். 5 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து சேர்த்து செஞ்சால் இட்லி நல்லாயிருக்கும். இந்த அரிசியை ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை ஒரு 3 மணி நேரமும் உளுந்த ஒரு 2 மணி நேரமும் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கழுவிடணும். அரிசி மாவை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து மாவை ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஸ்டார்டிங்லேயே ஊற்றாமல் தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். அரிசி மாவையும் உளுந்து மாவையும் அரைச்சிட்டு உப்பு போட்டு ஒரு ஓவர் நைட்டு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா புளிச்சு பொங்கி வந்துச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு இட்லி ஊற்றுறதுக்கு தயாராகிடுச்சு. வாங்க இட்லி ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கக்குள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட இட்லி மாவு அரைச்சி இட்லி சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.